ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தான முட்டை போண்டா. அதுக்கு ஒரு கேரட் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு பூ மாதிரி துருவி எடுத்துக்கங்க. இதே மாதிரி துருவி எடுத்துக்கிட்டு ஒரு குடமிளகா எடுத்து அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க பொடியாக. ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டை போண்டாவை 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். உடச்சி ஊற்றின முட்டையில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா வேணாம், நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 3 கரண்டி அளவுக்கு மைதா மாவு, நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நிறைய சேர்த்தாலே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின குடமிளகா, இதையும் சேர்த்துட்டு துருவி வச்ச கேரட்டு இதையும் சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கங்க. அதாவது எப்படி பிசையணுன்னா, கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி தடன்னு கொஞ்சம் தளர்வாக, அதாவது அள்ளி ஊற்றுற பதத்தில் தளர்வாக பிசைஞ்சி எடுத்துக்கங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க. மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தளர்வாகவே மாவை கரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெயை சூடாக்கிட்டு நம்ம கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. முட்டை சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் மாவுலேயே புசு புசுன்னு வரும். அதுவும் இல்லாமல் நம்ம பேக்கிங் சோடா வேறு போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும். பேக்கிங் சோடா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சேர்க்க வேணாம், எண்ணெய் வாரிடும். இந்த மாதிரி நம்ம மாவு போட்டதும் கிளறி விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுவாக மேலே எழும்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பின போண்டாவை மறுபடியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி பொரித்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த போண்டா நம்ம கேரட்டு, கேப்சிகம், முருங்கைக்கீரை எல்லாம் சத்தான பொருட்களாக சேர்த்துருக்கோம். இது சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமானது கூட. பசங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்ம முட்டை போண்டானா முட்டையை அவிச்சு அதை கடலை மாவில் துவைச்சி எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி முட்டை போண்டா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்ததும் எடுத்துடலாம். முட்டை போண்டா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, சூப்பராகவே வந்திருக்கு. கண்டிப்பாக பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா சேர்க்காதீங்க, எண்ணெய் இழுத்துரும். சாரி, நான் தப்பாக போட்டுட்டேன். தேங்க்யூ, பாய்.